மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் கூட சொல்லலாம். நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு கொஞ்சம் குழப்புறார் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னா எதிரி அப்படிங்கிற பேரில் அரசியல் எதிரிங்கிறாரு, கொள்கை எதிரிங்கிறாரு. எதுக்கு ரெண்டு எதிரி? எதிரினா எதிரி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அடக்க வேண்டியதானே. கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு பார்த்திங்கன்னா தம்பிகள் தான், வேறு யாரும் கிடையாது. இவங்க பார்த்திங்கன்னா சில குற்றச்சாட்டை நம்ம மேலே முன்வைக்கிறாங்க. இதை பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்திடலாம். நம்ம தோழர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, தோழரை இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அவங்க சொல்கிறதெல்லாம் ஏதோ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இதை பற்றி ஒரு தெளிவை இந்த ஒரு பதிவில் ஏற்படுத்திடலாம். எந்த விதமான ஸ்கிரிப்டும் கிடையாது. ஏன்னா கொள்கை சார்ந்து பேசும்போது பார்த்திங்கன்னா உள்ளேருந்து பேசணும். என் தலைவன் எனக்கு ஆகச்சிறந்த கொள்கையை பார்த்திங்கன்னா வகுத்து கொடுத்துருக்காரு. அந்த கொள்கை ரீதியாக பார்த்திங்கன்னா தாவேக்கா ரொம்ப அற்புதமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன சந்தேகங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதை பற்றி தெளிவாளமாக இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளோட பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிடலாம். உடன்பிறப்புகளோட பெரிய பஞ்சாயத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்கிறது, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறது, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது, இதெல்லாம் கரெக்டாக? பெரியார் எதை எதிர்த்தார்? இதுதானே எதிர்த்தார். அவர் எதிர்த்த விஷயத்தை இவர் கொள்கை தலைவராக வச்சுட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறதுங்கிறது தான் பெரியாரை வச்சு விஜய் குழப்புறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு பெரியாரை வச்சிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை உடன்பிறப்புகளில் இருக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. இங்கே நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் பேசினார் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பெரியார் பார்த்தீங்கன்னா முதல்ல சமத்துவத்தை பேசினார். அந்த சமத்துவத்துக்கு ஜாதி தடையாக இருந்துச்சு, அதனால் ஜாதியை எதிர்த்தார். ஜாதியை எதிர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் ஜாதியெல்லாம் உன்னால் ஒழிக்க முடியாது, மதம் இருக்குது, மதம் இருக்கிற வரைக்கும் உன்னால் ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி பெரியார்ட்ட சொன்னாங்க. மதம் தானே பிரச்சனை, அப்போ மதத்தை இருக்கிறேன்னு சொல்லி மதத்தை நோக்கி தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சார். மதத்தை இவர் தொடம்போது பார்த்தீங்கன்னா மதங்கிறது இன்றைக்கி நேற்று கிடையாது, காலங்காலமாக இருக்குது, நிறையா புராணங்கள் இருக்குது, புராணங்கள் அடிப்படையில் சடங்குகள் அடிப்படையில் மதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பெரியார்ட்ட சொன்னாங்க. அப்போ என்ன புராணம் சடங்கு அங்கேயும் போகிறேன்னு சொல்லி புராணம் சடங்கு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து பொதுவெளியில் பேச ஆரம்பித்தார். இவர் புராணம் சடங்கு இந்த மாதிரி பல விஷயத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் கொண்டு என்ன சொன்னாங்கன்னா, எப்பா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் இது எதையுமே அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போ அவர் என்ன பண்ணார்னா கடவுளை எதிர்த்துட்டார். அதாவது தன்னுடைய சமத்துவ பயணத்தில் இறுதி இலக்காக தான் அவர் கடவுள்கிட்ட போனார். அவர் ஜாதி ஒழிப்பில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலின ரீதியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்படும் போது பெண்களோட விடுதலைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் போராட்டம் பண்ணார். இங்கே பார்த்தீங்கன்னா பெரியாரை நம்ம எடுத்துக்கிட்டால் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் பேசினார் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கற்பித்தலானது இந்த சமுதாயத்தில் இருக்குது. அவர் சமத்துவம் பேசினார். அந்த பயணத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு, அதனால அவர் கையில் எடுத்தார். சரிப்பா, இப்போ நீ பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்க, அப்புறம் ஏன் இதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா அண்ணன் இதை பற்றி ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க. நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கலை, நாங்கள் அதே நேரத்தில் சமத்துவம் பேசாமல் இல்லை, சமூக நீதி பேசாமல் இல்லை, பெண் விடுதலை பேசாமல் இல்லை, பெரியார் பேசின மற்ற எல்லாத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவர் தன்னுடைய பயணத்தில் இருந்து அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் எடுத்துக்கல. ஏன்னா யார் யார் என்னென்ன மதம் சார்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கவுங்க அந்த மதம் சார்ந்து இருக்கட்டும், அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டார். இதை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் முதல்ல பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரோட பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப தெளிவாக சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரே, அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட்டு தான் அவரே பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்தார். இன்னொரு விஷயத்தில் இன்னொரு ஒரு ஆங்கிளில் நம்ம எடுத்து பார்த்தா ஒரு அரசியல் கட்சியை நம்ம நடத்தும் போது ஒரு மதத்துக்கு எதிரான கட்சியாக நம்மளால் நடத்த முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் ஒரு மத சுதந்திரம் கொடுத்துருக்கு, யார் வேணால் இங்கே என்ன மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மதத்துக்கு எதிராகவும் கட்சி நடத்த முடியாது. ஸோ பெரியாரோட அத்தனை கொள்கைகளையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நம்ம ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கோம். அதனால கடவுள் மறுப்பு கொள்கையில், ஏன்னா நம்ம அண்ணனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, இங்கே நம்ம கட்சியில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கையில் இல்லாதவங்களும் இருப்பாங்க. இந்த டிவைடுக்குள்ளே நாங்கள் போல, கடவுள் மறுப்புங்கிறது ஒருவரோட தனிப்பட்ட நம்பிக்கை. அவர் அந்த பண்டிகை கொண்டாடணும்னு நினச்சார்னா கொண்டாட்டும், கொண்டாட வேணாம்னு நினச்சார்னா கொண்டாட வேணாம். பட் அந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்சியில் அந்த கடவுள் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய கட்சி சார்ந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பொதுமக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்துறாரு. ஸோ பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான்
பேசுகிறேன் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. பெரியாரோட பயணத்தை ஆழமாக படிச்சிங்கன்னா நம்ம அண்ணன் ஏன் இங்கே இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, ஏன் கிருஷ்ண ஜெயந்தியை வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் அப்படிங்கிற அத்தனை விதமான விஷயத்துக்கும் உங்களுக்கு புரிதல் இருக்கும். பெரியார் இயக்கம் நடத்தினார், நம்ம தலைவர் கட்சி நடத்தினார், ரெண்டுக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இயக்கம் நடத்தக்கூடியவங்க எப்படி வேணால் நடத்திட்டு போயிடலாம். ஏன்னா அவங்க மக்கள் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டியதில்லை. அவங்க என்ன பரப்புகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ மக்கள் அதை நோக்கி இழுக்கிறது தான் ஒரு இயக்கத்தோட வேலை. பட் அரசியல் கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சமூக சீர்திருத்தம் மட்டும் பேச முடியாது, மக்கள் நல பிரச்சனைகளை நம்ம பேச வேண்டியது இருக்குது. மக்களோட தொடர்பு நம்ம எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா மக்களோட நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா கேள்விக்குள்ளாகக்கூடாது. மக்களாக பார்த்தீங்கன்னா மத ரீதியாக நான் லெஃப்ட் சைடு போகிறேன் ரைட் சைடு போகிறேன் அப்படிங்கிற முடிவுகள் பார்த்தீங்கன்னா மக்களாக முடிவெடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாதுங்கிறது நம்ம தலைவரோட தீர்க்கமான எண்ணம். ஸோ பெரியாரை வச்சுட்டு எங்கள் தலைவர் எந்த விதத்திலையும் குழப்பற, அண்ணா என்ன செஞ்சாரோ அதே தான் எங்கள் தலைவரும் செய்கிறார் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஷூட்டாக என்னுடைய முதல் பாயிண்டாக முன் வச்சிடறேன். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது என்ன அரசியல் எதிரி, அது என்ன கொள்கை எதிரி. இதில் சீமானோட தம்பிகள் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. எதிரினா எங்களை பொறுத்தவரை 4 பேருங்க, ABCD. அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, பாஜக, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். இது எல்லாருமே எங்களுக்கு எதிரி தான். எதிரியில் என்னங்க கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இவர் சமீபத்தில் எங்கேயோ போய் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங்கில் கூட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி பூரிப்பாக சீமானனை பயங்கரமாக பேசிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜால்ரா போட்டாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது. நம்ம பார்ட்டி இங்கேயும் தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி அப்படிங்கிறது என்னென்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம அரசியல் கட்சியோட மிகப்பெரிய கோட்பாடாக வச்சுருக்கோம். இந்த கோட்பாட்டில் நம்மளுடைய இலக்கா என்ன வச்சுருக்கோம், எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற இலக்கா வச்சுருக்கோம். இந்த கோட்பாடு, இந்த இலக்கு, இதை அடையக்கூடிய வழி என்ன, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் வழியில் ஒரு அரசு அமைக்கப்பட்டால் இந்த இலக்கை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கையாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ளே நம்ம போகல. அந்த சண்டையெல்லாம் நீங்கள் பார்த்துங்கப்பா, நாங்கள் மக்களுக்கான கொள்கையை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறதுக்கு தான் அரசியல் கட்சி வச்சுருக்கோம். அதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. இந்த கொள்கைக்கு நேர் எதிராக யார் இருக்கானா பிஜேபி இருக்காங்க. பிஜேபி என்றைக்குமே சமத்துவம் பேச மாட்டாங்க. பிஜேபி எப்போதுமே பார்த்தீங்கன்னா தொழிலாளர் வர்க்கம் சார்ந்திருக்க மாட்டாங்க, முதலாளித்துவம் சார்ந்திருப்பாங்க. பிஜேபி என்றைக்குமே நம்மளுடைய கொள்கைக்கு அவங்களால பக்கத்தில் கூட வர முடியாது, 1% கூட பக்கத்தில் வர முடியாது. ஏன்னா அவங்க கொள்கை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கும். நம்ம கொள்கை பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் மக்களுக்கானதாக இருக்கும், சமத்துவம் சார்ந்ததாக இருக்கும், சமூக நீதி சார்ந்ததாக இருக்கும். அவங்களோட கொள்கை நம்மளோட கொள்கை நேர் எதிராக இருக்குது. அதனால தான் நம்மளை அவங்கள கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அழைக்கிறோம். நீங்கள் அதாவது நாங்கள் கட்சி ஆரம்பித்தது உங்களுக்கு எதிராக தான். ஏன்னா உங்களுடைய கொள்கை எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. மதச்சார்பற்ற நாடாக இந்தியா இருக்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் மதம் சார்ந்த நாடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் பிளவுவாத அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு 10 பாயிண்ட் எடுத்து வச்சிங்கன்னா அவங்களோட அரசியலை, தாவேக்காவோட 10 பாயிண்ட் எடுத்து வச்சிங்கன்னா நேர் எதிராக இருக்கும். இதனால தான் கொள்கை எதிரி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். அதே நேரத்தில் திமுகவை நம்ம ஏன் அரசியல் எதிரின்னு சொல்கிறோன்னா, திமுக வந்து நம்ம என்ன கொள்கை வச்சுருக்கோமோ கிட்டத்தட்ட அவங்களோட கொள்கையும் நம்மளோட கொள்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அந்த கொள்கைக்கு உண்மையா இல்லை. அண்ணா ஆரம்பித்த திமுக உண்மையான திமுக. அதுக்கடுத்து வந்த கலைஞர் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் உள்ள விட்டாரு, வாரிசு அரசியல் உள்ள விட்டாரு, ஊழலை உள்ள வச்சாருன்னு சொல்லி இந்த கொள்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக தடம் பெறல ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொண்ட கொள்கை கரெக்டான கொள்கை தான். ஒரு கோட்டு கூட சொல்லுவாங்க, கொண்ட கொள்கையில் மாறக்கூடாதுங்கிறது தான் முதல் கொள்கையாக இருக்கணும்னு சொல்லி. திமுகவோட கொள்கை நல்ல கொள்கை, அதே நேரத்தில் அவங்க செயல்பாடு அந்த கொள்கைக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது, வேற ஒரு பார்வையில் இருக்குது. அதனால தான் நம்ம திமுகவை பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரின்னு சொல்கிறோம். அதாவது திமுகவுக்கும் நமக்கு கொள்கை ரீதியாக எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, செயல்பாடு ரீதியாக நமக்கும் திமுகவுக்கும் ரொம்ப தூரம். நம்ம வந்து அந்த கொள்கையை செயல்படுத்துறதுக்கு தேவைப்படுற செயல் திட்டங்களை செய்ய சொல்லுவோம். திமுக பார்த்தீங்கன்னா பேருக்கு கொள்கை வச்சுட்டு வேற ஒரு விஷயத்தை செய்வாங்க. பிஜேபி என்ன பண்ணுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் திமுகவை நம்ம வந்து அரசியல் எதிரின்னு சொல்கிறோம். இந்த எதிரியை வகைப்படுத்துறது காரணம் என்னன்னா, நான் எதுக்கு எதிர்க்கிறேன்னு சொல்லணும்ல, இவனை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன், இவனை செயல்பாடு ரீதியாக எதிர்க்கிறேன், இவ்வளோதான் நம்ம தலைவர் சொல்கிறது. அப்போ மற்றவங்களாம் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எங்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த 2 பேரை மட்டும்தான் நாங்கள் கார்னர் பண்ணுறோம். மற்றவங்கள பற்றி நாங்கள் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லலை. மற்றவங்கள ஜனநாயக சக்தியாக பார்க்கணும். அவங்களோட சில விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கலாம், சில விஷயத்தை நாங்கள் மறுக்கலாம். அவங்க எங்களோட காம்படிட்டராக நாங்கள் பார்க்கல. நாங்கள் அரசியல் கட்சி வச்சுருக்கிற மாதிரி அவங்களும் அரசியல் கட்சி வச்சுருக்காங்க. மற்றபடி அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நம்ம தலைவர் சொல்கிறார். ஸோ காங்கிரஸோடய நம்ம தலைவர்கிட்ட முரண்பாடு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில இடங்களில் முரண்படலாம். அதே நேரத்தில் அதிமுகவோட முரண்பாடு இருக்குன்னா அதிமுக தலைமையோட முரண்படுறார். அதே நேரத்தில் தொண்டர்களோட
முரண்படல. தலைமையோட என்ன முரண்பாடு இருக்குது? திமுகவை எதுக்கணும் அப்படிங்கிற பிரதான இலக்கோடு தான் அதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பித்தார். இன்னைக்கு திமுக எதிர்ப்பில் அதிமுக ரொம்ப தீவிரமாக இருக்கா? இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த ஜெயலலிதா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதாவது எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைமை கடைபிடிக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி தலைமையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தலைமையில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாற்று கருத்து இருக்குது. பட் தொண்டர்கள் வழியில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம வந்து எதிரியாக வகைப்படுத்தலை. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் நம்ம உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொரு சில விஷயத்தை நம்ம ஏற்றுக்கலாம், ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறுக்கலாம். நம்மளோட பாலிசியை ரொம்ப தெளிவாக டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி, இவங்களை நோக்கி தான் நாங்கள் அரசியல் கட்சி நடத்த போகிறோம். நான் முன்னாடி சொன்னபடி மற்றவங்கள ஜனநாயக சக்தியாக பார்க்குறோம். இவ்வளோ தான் தாவேக்காவோட கொள்கை சார்ந்த விஷயத்தில் தாவேக்கா கொடுக்குற தெளிவு. இதுக்குள்ளே தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி குழப்புனாங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் அஜெண்டா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம தோழர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நான் தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன். தெளிவுபடுத்திட்டேங்கிறது என்னோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இது சார்ந்த எந்த சந்தேகம் இருந்தாலும் சொல்கிறேன் தோழர்களே, நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. என்னோட பதிலை எங்கேயோ ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக தீவிரமான, அதே நேரத்தில் தாவேக்கா சார்ந்த பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.